பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப வசந்தவரு, என்ன பெற்றவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்காரும் இல்ல, அரசிப்பாரு உலகத்துல. அண்ணனுடா அண்ணனையா, அன்புள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா.
திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க வந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், தொண்டு நிறுவன நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள் மற்றும் கிராம மக்களை மனமார்ந்த அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஒற்றுமை இல்லம் உருவாக காரணமாக இருந்த எம்என் காயத்ரி சேரிட்டிஸ் ட்ரஸ்ட் நிறுவனரான திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் செங்கழுத்துப்பாடி கிராம மக்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நிகழ்வில் நேரில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் எங்களின் வாழ்த்துகளும் ஆசீர்வாதங்களும் என்றும் உங்களுடன் இருக்கும் என்று அன்புடன் தெரிவித்த அவர்களுக்கு ஆதரவு எங்களுக்கு மிக பெரிய உற்சாகமாக உள்ளது. மேலும் இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு வழங்கிய NDSO நிறுவனரான திரு ஜே பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் திருமதி நிர்மலா அம்மா அவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் ஊக்கமும் வாழ்த்துகளும் இந்த முயற்சியின் வெற்றிக்காக வலிமையாக உள்ளது. அறம் செய்ய விரும்பு என்ற உயர்ந்த எண்ணத்துடன் சமூக சேவையில் தொடர்ந்து பயணித்து வருபவரும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களுடன் சிறந்த ஒருங்கிணைப்பை உருவாக்கி சமூக முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருபவரும் காவல்துறை உள்ளிட்ட பல துறைகளுடன் நல்ல உறவை பேணி வரும் NDSO கொங்கு மண்டல தலைவரும் இன்றைய நமது சிறப்பு விருந்தினருமான குளோபல் டாக்டர் மு பூபதி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சேவை செய்பவன் உயர்வான், மனிதநேயம் விதைப்பவன் என்றும் நினைவில் நிற்பான். அதேபோல் சமூக இணைப்பும் ஒருங்கிணைப்பும் வளர வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் NDSO கொங்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு வி இளையராஜா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒற்றுமை உருவாகும் இடத்தில்தான் வளர்ச்சி பிறக்கும். சட்ட உரிமைகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை சமூகத்தில் கொண்டு செல்ல தொடர்ந்து செயல்பட்டு வரும் தேசிய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு கவுன்சிலின் மாநில துணைத் தலைவரான திருமதி கே சித்ரா BCA அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மனிதநேயம்தான் உயர்ந்த செல்வம் என்பதை செயலால் நிரூபித்து வரும் மதுரையில் தொடங்கி இன்று பல இடங்களில் அன்னதானம், சமூக உதவிகள் மற்றும் பல தொண்டு நிறுவனங்களுக்கு ஆலோசகராக செயல்பட்டு வரும் புத்தக வாசிப்பு மற்றும் அறிவு பகிர்வில் ஆர்வமுள்ள அன்புசூல் உலக பவுண்டேஷன் நிறுவனரான திரு பிரவீன் டேனி அவர்களை மனமார்ந்த வரவேற்புடன் வரவேற்கிறோம். இயற்கையை காக்கும் இளைஞர்கள் தான் நாளைய தலைமுறையின் நம்பிக்கை. இயற்கை பாதுகாப்பும் சமூக அக்கறையும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு வரும் சேலம் மாவட்டத்தில் மாணவர்களால் தொடங்கப்பட்ட முன்னோடியான அமைப்பான ஈகோ ஃப்ரீ ஆர்கனைசேஷன் நிறுவனருமான திரு வருண்ராஜன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பும் ஆன்மீகமும் மனித வாழ்க்கையின் வழிகாட்டி என்பதை உணர்த்தி இளைஞர் மேம்பாட்டு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் தொன்போஸ்கோ ரெட்ரிக் மையத்தின் ஜேம்ஸ் ஃபாதர் அவர்களையும் தனராஜ் ஃபாதர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அவர்களின் வழிகாட்டுதலின் மூலம்தான் நமக்கு இந்த செங்கழுத்துப்பாடி கிராமத்தை அறிந்து சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது என்பதை இந்த நேரத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். இளைஞர்கள் மாற்றத்தின் விதைகள் என்ற நம்பிக்கையுடன் சமூக பணிகளில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் நிறுவனரும் சமூக ஆர்வலருமான திரு விஜய் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர்களான பழனி அண்ணா, சுந்தரம் அண்ணா மற்றும் அனைத்து நிர்வாகிகள், தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் அன்பு செங்கழுத்துப்பாடி மற்றும் குண்டூர் கிராம தலைவர்கள், மூத்தோர் மற்றும் கிராம மக்களை மனமார்ந்த வரவேற்புடன் வரவேற்கிறோம். நம்முடன் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் அனைத்து தொண்டு நிறுவன நண்பர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் உற்சாகமாக இருக்கும் இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள் மற்றும் செங்கழுத்துப்பாடி கிராம மக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கைகோர்த்த மனிதர்கள் சாதிப்பார்கள், மனமோர்ந்த மனிதர்கள் மாற்றத்தை உருவாக்குவார்கள். அந்த மாற்றத்தின் அடையாளமாக உருவான இந்த ஒற்றுமை இல்லம் பலரின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் விளக்காக ஒளிர வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது இனிய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், உங்களின் அழகான வரவேற்புரைக்கு
மனமார்ந்த நன்றிகள். ஒரு குழந்தையின் கல்வி ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை மாற்றும். இந்த உயர்ந்த நோக்கம் இருக்கும் உங்கள் விஜயின் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கடந்த ஆண்டு, அதாவது இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 1 வருடம் ஆயிடுச்சு இந்த தெங்கலத்துப்பாடிக்கு நாங்கள் வந்து. போன வருடம் இந்த ரெட்ரீட்டுங்கிற ஒரு புனிதமான ஒரு இடத்துல தெங்கலத்துப்பாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் குழந்தைகள் அன்னைக்கு எனக்கு அறிமுகமானாங்க. அந்த நாள்ல நான் ஒரு விஷயம் பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த கிராம மக்கள் கிட்டையும் இளைஞர்கள் கிட்டையும் குழந்தைகள் கிட்டையும் இருக்கிற ஒற்றுமையை அந்த நாள்ல இருந்து நான் கவனிச்சுட்டு வரேன். அதனாலதான் இந்த இல்லத்தோட பேர் ஒற்றுமை இல்லம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். இந்த கிராமத்தோட ஒற்றுமைக்காக, இந்த கிராமத்தோட இளைஞர்களோட உழைப்புனால, குழந்தைகளோட ஆர்வத்தினால, பெரியவர்களோட வழிகாட்டுதலால உருவான இந்த ஒற்றுமை இல்லத்துக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கோம். பெரிய பெரிய தலைவர்கள் வந்திருக்காங்க, ஊர் கிராமங்கள் வந்திருக்காங்க, ஊர் கிராம பெரியவர்கள் வந்திருக்காங்க. இது எதுக்காக நம்ம இதை பண்ணோங்கிறது நீங்க அவங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே நிறைய கிராமங்கள் இருக்கு, நிறைய ஊர்கள் இருக்கு, நாங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாருமே எதிர்பார்க்க நாங்க இது ஒரு அரசியல் நோக்கத்தோடயோ இல்ல எங்க கிட்ட அதிக பணம் இருக்கு, அது என்ன பண்ணணும்னு தெரியாம பண்றதாவும் கிடையாது. நாங்க முதல்ல இந்த ஏற்காடுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ரெட்ரீட்ங்கிற ஒரு பிளேஸ். அங்க இருந்து குண்டூர்னு ஒரு கிராமத்தை 2019 நாங்க முதல்ல அந்த கிராமத்தை போய் நாங்க விசிட் பண்ணோம். அதுல அந்த கிராமத்திலேயே என்ன பண்ணோம்னா, அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய சப்போர்ட்னால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் மற்ற கிராமத்திலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிய வந்தது. அப்படி அந்த ஊரோட ஒத்துழைப்புனாலையும் அன்புனாலையும் இன்னைக்கு இந்த தெங்கலத்துப்பாடி எனக்கு இன்னொரு கிராமம் கிடைச்சது அப்படின்னா அது குண்டூர் மக்களும் ஒரு பெரிய காரணம். இந்த நேரத்துல அந்த மக்களுக்கும் அந்த உறவினர்களுக்கும், ஆனா அங்க ஒரு குடும்பமா இருந்தா, இப்ப எல்லாருக்குமே எந்த ஊருக்கு கேட்டா குண்டூர் தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை கொடுத்தாங்க, ஒரு அன்பை கொடுத்தாங்க. அதே போல அதையும் விட இந்த செங்கலத்துப்பாடி மக்களோட ஒற்றுமையும் அன்பும் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதனால மட்டும்தான் நாங்க இந்த கிராமத்துக்கு வந்தோம். இல்லாட்டி நாங்க இந்த கிராமத்துக்கு வந்திருக்க மாட்டோம். ஏன்னா உங்களுடைய ஆர்வம் தான் எங்களை இழுத்துட்டு வந்தது. நீங்க கேட்டீங்க, என்ன கேட்டீங்கன்னா, நாங்க எப்பவுமே இந்த கிராமத்துக்கு வரும்போது சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க எந்த விஷயத்தையும் வேணும்னு நாங்க நினைச்சோம்னா அதை போராடாம எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி தான் நாங்க வாங்கணும் அப்படின்னு ஊர் பெரியவங்க என்ன சொன்னாங்க. சொல்லும் போது எங்களுக்கு வழியா இருந்தது. என்னடா, ஒரு அடிப்படை தேவைகள், பஸ் வசதியா இருக்கட்டும், ரோடு வசதியா இருக்கட்டும், நம்மளுக்கு பேசிக் விஷயம், ஒரு பள்ளிக்கூடமா இருக்கட்டும், எல்லாமே என்னன்னா கவர்மெண்ட் கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி போராடி வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு வருத்தமா இருந்தது. இந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு நினைச்சோடனே வந்துச்சுன்னு சொன்னாங்க. சோ அதுக்கு காரணமா இருந்த எம்என் காயத்ரி சேரிட்டிஸ் அண்ட் NDSO நிறுவனத்துக்கு இந்த நேரத்துல யூனிட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் செங்கலத்துப்பாடி மக்கள் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த ஒரு வெற்றிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, உணர்வுகள் தான், நம்மளோட வார்த்தைகளோட உணர்வுகள் தான். முதல்ல நான் உங்க இளைஞர்களை ரெட்ரீட்டை பார்க்கும்போது, அண்ணா எங்க கிராமத்துக்கு உங்களால வர முடியுமான்னு கேட்டாங்க. நாங்க வரோம்னு சொன்னோம். இந்த கிராமத்துக்கு முதல்ல உள்ள வரும்போது அந்த இளைஞர்கள் எங்களை பெரியவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அந்த இடத்துல அந்த கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கிராமத்துல ஊரோட பெரியவர்கள் சொன்னபடி நடக்கணும், இளைஞர்கள் சரியான பாதையில போகணும், குழந்தைகள் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத அழகா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. உள்ள வந்தவனையுமே இந்த ஊர் அவ்வளவு அழகா பண்றாங்க. இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு இல்லையா. அந்த உணர்வு ஒரு பக்கம். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய UOI கோஆர்டினேட்டர்ஸ் பழனி எல்லாம் எல்லாருமே விசிட் பண்ணிட்டு அவங்க ஒன்று சொன்னாங்க, விஜய் எப்படியாவது இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அவர்களுடைய உணர்வுகளையும் வார்த்தைகளையும் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், இதை JP சார் NDSO JP சார் ஒருத்தர் இருக்காங்க. உடனே ஈவினிங் போன் போட்டு இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு இல்லம் நாங்க கெட்ட போறோம், அதுக்கு 1 வருஷம் ஆகும் இல்ல 2 வருஷம் கூட ஆகலான்னு தான் நான் முதல்ல சொன்னேன். ஆனா இது இம்மிடியேட்டா நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, அந்த உணர்வுகள் தான். உங்களோட உணர்வுகள், என்னோட உணர்வுகள், இங்க இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டரோட உணர்வுகள், அதை போய் நான் அப்படியே வெளிப்படுத்துறேன். இந்த மாதிரி மக்கள் இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்றேன். அவருக்கு நிறைய ரெக்வஸ்ட் வரும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எங்கெங்க கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவருக்கு தான் வரும். அதுல நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த விஷயத்த பண்ணணும்னு அவர் ஒரு உணர்வு எடுத்தார் பாத்தீங்களா. அதோட சேர்த்து அவர் என்ன பண்றா, இன்னொருத்தர் கிட்ட இந்த மாதிரி விஜய் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கா, இதை பண்ணலாமான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இம்மிடியேட்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே என்னோட அக்கௌண்ட்ல 2 லட்சம் ரூபாய் வந்துச்சு. அது 2 லட்சம் ரூபாய் எனக்கு என்ன பண்றது தெரியல. நம்ம வார்த்தையை நம்பி ஒருத்தர் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு உண்மையா இருக்கணும் இல்லையா நம்ம எல்லாமே.
உடனே இந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், இந்த ஊரோட பெரியவர்கிட்டயும் சொன்ன, இளைஞர் சொன்னோம், இந்த முழுக்க இந்த வேலைகள் எல்லாம் சேர்ந்து இது எங்களோட உழைப்புன்னு மட்டும் நாங்க சொல்லவே மாட்டோம். கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. எங்களோட பாதி தான். இது முழுக்க இந்த இல்லத்தை கட்டி கொடுத்தது இந்த பெரியவர்கள், இந்த ஊருக்காரங்க மட்டும்தான் சார். நாங்க அப்புறம் ஒரு 2 லட்சம் ரூபாய் பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் சோலார் லைட் வேணும், அப்புறம் 1 லட்சம் ரூபாய் திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணோம். அப்பயும் அவங்க எதுவுமே சொல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. நாங்க பார்த்து செலவு பண்ணது இல்லாம இந்த ஊர் மக்களே எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து அவங்களே 1 லட்சம் ரூபாய் தனியா செலவு பண்ணியிருக்காங்க இந்த கட்டடத்தை. அப்போ அவங்களோட எண்ணம் என்னன்னா, எங்க இருந்தோ வந்து யாரோ நம்ம ஊருக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்கன்னா நம்ம ஏன் அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு அவங்க அதை நினைச்சு இந்த ஒரு இல்லத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது என்னோடது கிடையாது, மற்றவங்கள கிடையாது, உங்களோடது இல்லை, நம்ம எல்லாரோட உழைப்பு இதுல இருக்கு. அந்த உழைப்புக்கு ஒரு பெரிய நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த இல்லம் கட்டி கொடுத்ததுக்கான முதல் ரீசன் என்ன அப்படின்னா, இனிமே இந்த கிராமத்துல ஒரு குழந்தை கூட படிக்க முடியல, என்னால படிக்க வைக்க முடியலன்னு பெற்றோர்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கோம். இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப 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 முக்கியம். அவங்களுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதுக்கு ஒரு ஈவினிங் டியூஷன் சென்டர், ஈவினிங் 2 மணி நேரம் டியூஷன் சென்டர் இங்க தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு 1 இயருக்கு முன்னாடி கூட இருக்கு நினைக்கிறேன், நானும் பிரவீன் அண்ணாவும் ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம். என்னன்னா, விஜய் நம்ம எவ்வளவு விஷயங்கள் பண்றோம்ல, நம்ம இதெல்லாம் தாண்டி ஒரு கிராமத்துல ஒரு விஏஓ உருவாக்கணும், ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை உருவாக்கணும் அப்படின்னு நாங்க ஆரம்பிச்சோம். சொன்ன ஒரு 5 நாள் என்னாச்சுன்னு தெரியல, பக்கத்துலேயே தெப்பக்காடுன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல காமராஜன் அண்ணா ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷம் போய் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஒரு ஜாப் வந்து சென்னையில இப்போ வாங்கினாங்க. நான் அண்ணா கிட்ட முதல் ஃபோன் அடிச்சு, அண்ணா நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, எங்க கிராமத்திலே ஒருத்தர் படிச்சு இன்னைக்கு அரசு அதிகாரியா சென்னையில வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் அதுதான் சொன்னார். என்னன்னா, நம்ம ஒரு உணர்வை யோசிக்கும் போது கடவுள் அதுவாவே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கிராமத்திலையும் நல்ல இளைஞர்களும் நல்ல ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, அரசு அதிகாரியா வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க தினம் என்ன பண்ண போறோம், வாரத்துக்கு ஒரு விஏஓ ட்ரெயினிங், குரூப் 4 எக்ஸாமினேஷன் ட்ரெயினிங் கொடுக்க போறாங்க. நிறைய பெண்மணிகள் படிச்சு முடிச்சுட்டு வீட்டை சும்மா இருக்கீங்க கரெக்டா, அவங்க எல்லாம் அதை பயன்படுத்தி, இளைஞர்கள் அதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அடுத்த கட்டமா அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து நம்மளுடைய ஏற்காடு கிராமத்திற்கு பிறகு எல்லாமே விளையாட்டுல அவ்வளவு ஆர்வங்கிறத தாண்டி திறமைகள் அதிகமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட் அவ்வளவு திறமைகள். ஸோ அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தலான் இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய சிலம்பம் நிகழ்ச்சி இங்க கொண்டு வந்திருக்கோம். அதுவும் விளையாட்டுலயே குழந்தைங்க ஆர்வமா வரணும். நான் எதிர்பார்க்கறது செங்கலத்துப்பாடி மக்கள் கிட்ட ஒரு என்ன விஷயம்னா, எந்த அளவுக்கு நீங்க ஒத்துமையா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்துலயும் நீங்க ஒத்துமையா இருக்கணும். நம்ம குழந்தைங்க இனிமே படிப்பை நிப்பாட்டக்கூடாது, நம்ம இளைஞர்கள் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், நம்ம குழந்தை எல்லாரும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க முன்னெடுத்திருக்கோம். நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் சார்பா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே, சந்தோஷம் தானே? சந்தோஷமா? நாங்க சொன்ன விஷயத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை நம்ம சாதிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு நாங்க சொன்ன உடனே கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்க பூபதி அண்ணா அவர்களை மகிழ்ச்சியோட உங்க சார்பா அகைன் நான் இன்னொருக்கா வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்தது. அண்ணா சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து அவர் தான் சொன்னாரு, நம்மளோட எஸ்பியை கூப்பிடணும், டிஎஸ்பி கூப்பிடலாம். அவங்க எல்லாருமே போலீஸ் நெட்வொர்க்கோட நல்ல ஒரு கனெக்ட்ல இருக்கிறாங்க. ஸோ உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் இன்னைக்கு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அடுத்தடுத்த உங்களோட ரெக்வஸ்ட் எல்லாம் நீங்க சார்கிட்ட பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். நிச்சயமா அவர் கண்டிப்பா பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம சட்ட ரீதியா நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்கு கரெக்டா, அந்த பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு மேடம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் எங்க வரும்போதே சொல்லிட்டு வந்தாங்க, இந்த மக்களோட பிரச்சனைகள் என்ன, சட்ட ரீதியா என்ன அவங்களுக்கு கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நிறைய சமூக சேவை பண்ணிட்டு இருக்கிற பிரவீன் டானா என்ன வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இன்னைக்கு இந்த கெஸ்டஸ் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்காக தான் வந்திருக்காங்க. உங்க பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை எப்படி சொல்யூஷன் கொடுக்கறது, பேசுறதோட நாங்க போக மாட்டோம், நாங்க செயல்ல காட்டுவோங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். கண்டிப்பா இனி வர காலங்களே அது நடக்கும் கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க. எதிர்காலத்தை ஒளிர செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்பொழுது நம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான பரதநாட்டியத்தை ஆடுவதற்காக 2 பெண்மணிகள் வருகிறார்கள்.
யூனிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் அமுலா அண்ட் ரம்யா அவங்க பொன்னாடி வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக பிரவீன் டேனி அவர்கள் நிறுவனம் அண்ட் தலைமை செயல் அதிகாரி, அன்பு சூழ் உலக அறக்கட்டளை, செங்கல்பட்டு கோயில் பூசாரி தேவதகிரி அவர்கள் கொண்டாடி அணிவிப்பார்கள். திரு வருண்ராஜ் அவர்கள் நிறுவனர் ஈகோ பிரேக் அமைப்பு, விநாயகர் கோயில் பூசாரி அன்புடன் அழைக்கிறோம். விநாயகர் கோயில் பூசாரி குப்புசாமி அவர்கள் பொன்னாடி அணிவிப்பார்கள். பலத்த கைத்தட்டல் கைத்தணும். அடுத்தபடியாக அருண் தந்தை ஜேம்ஸ் அவர்கள் முதல்வர் அண்ட் டீம் ரிட்ரீட் டான் போஸ்கோ. இதை குமார் அவர்களுக்கு பொன்னாடி அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக அருண் தந்தை தன்ராஜ் அவர்கள் இயக்குனர் SPBS இந்திய அறக்கட்டளை அவர்கள் தங்கமணி அவர்கள் பொன்னாடி அணிவிப்பார்கள். பலத்தினை ஆஃப் யூத் அறக்கட்டளை அவர்கள் பொன்னாடை மோகன் அவர்கள் அணிவிப்பார்கள். ஊர் கவுண்டர் நடராஜ் மற்றும் மோகன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். பலத்த கைத்தல் நடரும். திரு குப்புசாமி அண்ணா அவர்களை செங்கழுத்துப்பாடி கிராம சார்பாக மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திரு அரப்பளீஸ்வரன் அண்ணா அவர்களை செங்கழுத்துப்பாடி சார்பாக இளைஞர்கள் பொன்னாடை போட்டு மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இளைஞர்களோட சக்தி தான் இன்னைக்கு பெரிய சக்தி. ஸோ அதனால இளைஞர்களோட மாற்றம் அப்படியே அங்கேயே இருங்க. அப்படி முதலாவதாக பூபதி அண்ணா அவர்களுக்கு யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் சார்பாக சிறப்பு பரிசு கொடுக்கப்படுகிறது. திருமதி சித்ரா அவர்களுக்கு ரிட்ரீட் ஃபாதர் அவர்கள் சிறப்பு பரிசு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பிரவீன் அண்ணா ஒரு பலத்த கைதட்டலோட சிறப்பு பரிசை பெற்றுவாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வருண் இளைஞர் ஆர்கனைசேஷன் மற்றும் சிறப்பு பரிசு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
உலகமே வணங்கி பாடுகிறேன் மாநிலை நாட்டியத்தின் நாயகரே உந்தன் அகமிணைந்தே சிரம் பணிந்தே நாட்டியத்தின் நாயகரே உந்தன் அகமிணைந்தே சிரம் பணிந்தே உயிரின் உரையின் கதையை முடித்த காவியனே கதையாய் உலகில் சித்தாதவரே இசையாய் மாறிய இனியவனே என் மனத்தின் வண்ணம் நீயே மாதவனே நாட்டியத்தின் நாயகனே மகவினிலே சிரம்
கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி பொறிக்குது அது பொறிக்குது குக்கர்ல பொறிக்குது பொறிக்குது அது பொறிக்குது குக்கர்ல பொறிக்குது பொறிக்குது அது பொறிக்குது குழம்புக்குள்ள பொறிக்குது ஓடுது அது ஓடுது வளைய தேடி ஓடுது ஓடுது அது ஓடுது வளைய தேடி ஓடுது தேடுது அது தேடுது சொடியத்தான் தேடுது அச்சு வெள்ளம் பச்சரிசு குட்டி பச்சரிசு பச்சரிசு பல்வரிச குட்டி பல்வரிச அனைவருக்கும் காலை வணக்கம். சத்தம் வரலையே, இன்னும் கொஞ்சம். காலையில் தான் உங்கள் ஊருக்கு வந்தோம், மறுபடியும் போகிற மாதிரி தெரியல, ஊரை விட்டு போகிற மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கேயே செட்டில் ஆகலைன்னு போல் இருக்கு. விஜய் சொல்லுவாப்புல வாரத்தில் 2 நாள் வந்து இங்கே வந்துடுவாங்கண்ணா அப்படின்னாப்புல. எதுக்குப்பா வேலைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிற அப்படின்னு இங்கே வரும்போது தான் தெரியுது, 1 மணி நேரம் வந்து எங்களுக்கே வந்து இங்கே இருக்கணும்னு தோணுது. அப்புறம் ரெகுலராக வந்துட்டு இருக்கிறவருக்கு எப்படி இருக்கும்? அதனால் செங்கலத்துப்பாடியினுடைய ஒற்றுமை இல்லத்திற்கு இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த தம்பி விஜய் அவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், நிறைய மீட்டிங்கில் பேசியிருக்கோம், எங்கே வேணாலும் போய் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு புது வருஷமாக இத்தனை வருஷ காலத்தில் வந்து இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு வந்தது தான் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். எத்தனையோ பக்கம் போயிருக்கோம். இங்கே இருக்கிற சந்தோஷம், இங்கே இருக்கிற மன நிறைவு வேறு எந்த இடத்துலையுமே இல்லை, எவ்வளோ பெரிய ஸ்டேஜ்லையும் கூட இல்லை. அதனால் மாதத்துக்கு 2 நாள் வந்து உங்கள் ஊருக்கு நாங்கள் வரோம். சும்மா வரல. திருப்பூரில் யார் யாரெல்லாம் பணம் அதிகமாக வச்சுருக்காங்க, யார் யார் என்னென்ன பண்ண முடியாமல் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒரு 2 பேர்த்த கூட்டிகிட்டு வரப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்கள் ஊருக்கு வந்ததில் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஊருக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு தெரியாது. இப்போ தம்பி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தாப்புல, ரோடு போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ சிரமப்பட்டு அந்த ரோடு இப்போ தான் போட்டாங்க அப்படிங்கிறது. எந்த ஒரு வசதியும் போராடி தான் வந்து இந்த பழைய காலத்தில் போராடுற மாதிரி போராடி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு வந்தார். தமிழகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இருந்து தான் படித்து அதிக அளவில் அரசு அதிகாரியாக வரணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எந்த ஒரு வசதி இல்லாத இடத்துலையும், எந்த ஒரு ட்ரைனிங் இல்லாத இடத்துலையும் இந்த குழந்தைகளாகட்டும் இளைஞர்களாகட்டும் இவ்வளவு பெரிய ஒரு நடனமாகட்டும் எல்லா விஷயத்தையும் பண்ணுற நீங்கள் இன்னும் உங்களுக்கு ட்ரெயின் அப் கொடுத்து தேவையான வசதிகள் வந்து கொடுத்தா எந்த அளவுக்கு இருக்குன்னு, எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியுங்கிறது கண்குளிர பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம ஊருக்கு இருக்கிறது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை.
ஒற்றுமை தான் பலம். அந்த பலத்துக்கு வந்து என்ன வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும். எங்களுடைய எண்ணங்களின் சங்கமத்தினுடைய நிறுவனர் ஐயா ஜேபி ஐயா ஏற்பாட்டில் இந்த ஊருக்கு என்னென்ன வசதிகள் செய்ய முடியும், என்னென்ன சப்போர்ட்டிவ் பண்ண முடியும், யாரையெல்லாம் படிக்கிறதுக்கு வெளியில் கொண்டு போக முடியும், ஒவ்வொரு துறையில் வந்து இந்த டான்ஸ் விளையாடுற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து டிவிலேயோ பெரிய லெவலில் போகிறதுக்கு என்ன சப்போர்ட்டோ விஜய் மூலிமா அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்குறோம். என்ன வசதிகள் தேவை இருக்குது, இதே விளையாட்டு சம்மந்தப்பட்டதில் என்ன பொருட்கள் வேணும், என்ன ஏதுங்கன்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச உதவியை திருப்பூர்லேருந்து என்ன கொண்டு வர முடியும், முக்கியமான யாராவது பெரிய ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குது. இது ஒரே நாளில் பேசக்கூடிய விஷயம் இல்லை. மாதம் மாதம் ஒவ்வொரு முறையும் சிறுக சிறுக உங்களுக்கு வந்து உங்கள் ஊருக்கு வரோம். வரும்போது என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் அடுத்த மாதத்துக்குள்ளே டிஷர்ட் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும். குழந்தைங்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை குழந்தைங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு எல்லா டிஷர்ட் வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி அந்த டான்ஸ் இளைஞர்களுக்கு வந்து ராம்ராஜில் வேட்டி சட்டை யூனிஃபார்ம் 14 பேர்த்துக்கும் கொடுக்கப்படும். ராம்ராஜ் வேட்டி சட்டை 14 பேர்த்துக்கு கொடுக்கப்படும். அந்த டான்ஸ் போட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த நடன நிகழ்ச்சிக்கு உண்டான ட்ரெஸ் வந்து ஒரு மாதத்துல 2 மாதத்துக்குள்ளே விஜய் மூலயமா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பேச வாய்ப்பு அளித்ததுக்கும் இந்த ஊருக்கு வந்து நீ வந்து எல்லாம் கௌரவப்படுத்தின எல்லாத்துக்கும் எங்கள் எண்ணங்களின் சங்கமும் கொங்கு மண்டல தலைவருங்கிற முறையில் எல்லாத்துக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நிறைய பேர் படித்து நல்ல பதவிக்கு வரணுங்கிறது கடவுளை வேண்டிக்கிறேன். அதுக்கு என்ன சப்போர்ட் உண்டானதோ எங்களால் முடிஞ்சது நான் செய்கிறேன்னு சொல்லி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க நம் தமிழ் திருநாடு. இங்கே அமர்ந்திருக்கிறங்கிற பெரியவங்க எல்லாத்துக்கும், குழந்தைகள் எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. என்னன்னு சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்த டாக்டர் குளோபல் பூபதி சார், அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு பெருமகிழ்ச்சி. குழந்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். பசங்க இளைஞர்கள் வந்து ரொம்ப சூப்பரா ஆடினாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நான் இன்னைக்கு லைவா பார்த்தேன். மெய் மறந்துட்டேங்க. எனக்கு எந்திரிச்சு ஆடலாம் போல இருந்துச்சுங்க. பசங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். சூப்பரா பண்ணியிருக்கீங்க. நான் வந்து தேசிய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு கவுன்சிலோட மாநில துணைத் தலைவராக இருக்கேன். உங்களுக்கு வந்து சட்ட ரீதியா என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் விஜய் சார் கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். குழந்தைகள் வந்து மெயினா பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருங்க. அலாட்டா இருங்க ரொம்ப, சரிங்களா? எங்கெங்க என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, பத்திரமா இருங்க. பெண் குழந்தைகளை தாய்மார்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அப்பா அம்மார்கள் அதோட பத்திரமா பார்த்துக்கணும். கூட பிறந்தவங்க எல்லாம் இருந்தா கொஞ்சம் கண்காணிச்சுக்குங்க. மொபைல் யூஸ் பண்றவங்க எல்லாம் பார்த்துக்குங்க. அவங்க என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிச்சுட்டு இருங்க. அவங்களோட வந்து நீங்க தொடர்புல இருந்துகிட்டே இருக்கணும். அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இந்த மொபைல் ஜெனரேஷன் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு விடுது. பார்த்துக்குங்க. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லது மட்டுமே நம்ம மொபைல் போன்ல எடுத்துக்கலாம். பெண் குழந்தைகள் வந்து, அதாவது ஒரு வீட்டுல ஒரு குழந்தை படிச்சா அந்த ஊரே படிச்ச மாதிரி இல்லையா? நல்லா படிங்க. ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு அதிகாரியா கூட இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு வக்கீலா இருக்கலாம், ஒரு அமைச்சரா கூட வரலாம், நாளைக்கு சிஎம்மா கூட வரலாம், சரிங்களா? எல்லாருமே நல்லா படிக்கணும். மக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்றவங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம்.
ஒவ்வொரு தடவையும் நான் இனிமேல் வந்துகிட்டே இருப்பேன், உங்களுக்காக நான் வரேன், வந்துகிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன தேவையோ நான் எல்லாமே விஜய் சார் சார் பாக்குற நமக்கே டயர்ட் ஆகுது சார். அவங்க எப்படி சார் விடாம ஆடுறாங்க, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நன்றி. சிறப்பு குழந்தைகள், சிறப்பான நடனம், மாணவ மணிகளோட ஆர்வம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு. கிராம மக்களோட ஒத்துழைப்பு ரொம்ப சிறப்பு. நானும் விஜயும் நிறைய பேசுவோம் எப்படி வந்து குழந்தைகளை டெவலப் பண்ணுறது, எஜுகேஷன் எப்படி, கல்வி எப்படி கொடுக்குறதுன்றதை பற்றி நிறைய பேசுவோம். இப்போ இங்கே வந்தோடனேயும் நம்ம ஒற்றுமை இல்லத்தை பார்த்தோடனே எனக்கு தோணுது, விஜய்கிட்ட சொன்னேன், விஜய் நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு ஒரு 2 ஐடியா அவர் சரின்னு சொல்லிட்டாரு. உங்கள் பர்மிஷனோட நாங்கள் கொடுக்குறோம், அவையே ஒரு எல்லாரோட பர்மிஷன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு லைப்ரரிக்கு 2 ரேக்கும் 50 டைட்டில் புக்கும் நான் ஸ்பான்சர் பண்ணிடுறேன். 50 டைட்டில் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் வந்து இந்தந்த டைட்டில்லாம் வேணும்னு சொல்லி டைட்டிலை விஜய்கிட்ட கொடுங்க, அந்த டைட்டில் வாங்கி கொடுத்தோம். அந்த டைட்டில் எவ்வளோ காசாக இருந்தாலும் போகிறோம். 50 டைட்டில், 50 புத்தகம், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு ஊரில் ஒரு விஏஓ அப்படின்றது வந்து விஜய் தம்பியும் நானும் நிறைய தடவை பேசியிருக்கோம். நம்ம வந்து டியூஷன் சென்டர்லேருந்து ஒரு டியூஷன் சென்டர்ல இருந்தும் ஒரு விஏஓ பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்டிஎஸ்ஓ மூலமாக வந்து வேற மாவட்டங்கள், வேற மாநிலங்களில் கூட டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கோம். இங்கே கூப்பிட்டவனையும் ஜேபி சார் வந்து நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வந்துரு நீ அப்படின்னு சொல்லி நினச்சி விட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து ஒரு விஏஓ வரணும்னா என்ன வேணும், விஜய் சொன்னார், ஈவினிங் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் வேணும். ஸோ அந்த 50 டைட்டிலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் புக்ஸ் இருந்தாலும் அதை எழுதி கொடுங்க, நீங்கள் கொடுக்குற புக்கை வாங்கி கொடுங்க. சரி, அப்புறம் வந்து ஒரு சாட்டர்டே கிளாஸு, ஒரு சாட்டர்டே சண்டே டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவோமே. என்ன பண்ணுவோம், இப்போ கரண்டாக சர்வீஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து பூபதி தெரியும், அவங்கள கூட நம்ம பேச வைக்கலாம். ஆனால் அவங்கள இங்கே டைரெக்டாக கொண்டு வர முடியுமான்னா அதுக்கு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மி. மாதம் கொண்டு வர முடியாது. அதுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர், ஸ்மார்ட் எல்இடி ப்ரொஜெக்டர் அதாவது வித்தின் 15 நாளுக்குள்ள நம்ம சென்டருக்கு வந்துடும். அதை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்மார்ட் எல்இடி ப்ரொஜெக்டரை வச்சு என்ன பண்ணலாம்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது ஏற்கனவே சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி, இந்த மாதிரி சென்னையில் வந்து தலைசாய அகாடமியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் பண்ணி எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பண்ணிடலாமா? ஹாப்பியா? அப்போ யாரெல்லாம் விஏஓ ஆவீங்க? நான் விஏஓன்றது வந்து குறைஞ்சபட்சமாக சொல்கிறேன், எனக்கு கலெக்டரானாலும் சந்தோஷம் தான். யாரெல்லாம்? எல்லாருமே ஆகலாம். அடுத்தது ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல இருந்து தமிழ்நாட்டில் அதிகபட்சம் தர்மபுரி மாவட்டத்துல இருந்து தான் அதிகபட்சமாக வந்து அரசு ஊழியர்கள் உருவாக்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம். தர்மபுரி சேலத்துல இருந்து பிரிஞ்ச மாவட்டம் தான். இன்னும் என்ன ஒரு வரலாறு கிரியேட் ஆகணும்னா, நம்ம கிராமத்துல இருந்து அதிகபட்ச அரசு ஊழியர்கள் உருவாக்கிருக்காங்கன்னு வரணும். ஸோ என்னோட சைட்ல, அதாவது எல்லாரும் சேர்ந்து, நீங்க எல்லாம் கிடையாது, இங்க இருக்க மேடையில் இருக்கக்கூடிய எல்லாரும் சார்பிலே நான் சொல்றதுன்னா, 50 டைட்டில் புக்கு, ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர், இது ரெண்டும் 50 டைட்டிலுக்கு நீங்க டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையா எழுதி கொடுங்க. எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து ஸ்மார்ட் எல்இடி ப்ரொஜெக்ட் 15 நாளுக்குள்ள இங்க வந்து அனுப்பப்பட்டுரும். அதை வந்து இனாகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யாரை வந்து அந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு கோஆர்டினேட் பண்ணணுமோ அதையும் கோஆர்டினேட் பண்ணிப்போம். எல்லாமே விஜய் பார்த்துப்பாரு. நாங்கள் வந்து விஜய் கூட நிற்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. சந்தோஷமா? எத்தனை விஓ உருவாகுங்க அதுலேயே சொல்லலை, எல்லாருமே சூப்பர். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி அண்ணா. என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். என்னன்னா, நம்ம ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருக்கோம், டியூஷன் சென்டருக்கு டீச்சர் போட்டாச்சு. ஆனா அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு நம்ம யாராவது ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்ல. ரொம்ப தூரத்துல இருந்து எப்படிடா வர வைக்கிறதுன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கான ஒரு சொல்யூஷனை அவர் இன்னைக்கு கொடுத்துட்டார். ப்ரொஜெக்டர் போட்டு எந்த தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அவர் இங்கே ஆன்லைன் மூலமா வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்து உங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. பூபதி அண்ணாவுக்கு இந்த நேரத்துக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ணா வந்து சிம்பிளா சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு சொல்றது திருப்பூர்ல வந்து டிஷர்ட் இதுன்னு. அண்ணாவோட நெட்வொர்க்கிங் பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல அரசு அதிகாரிகள்ல இருந்து பெரிய பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன தேவைகளோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நான் முதல்ல இந்த கிராமத்துக்கு வரும்போது நான் அப்படிதான் சொன்னேன். நாங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு பொருளை கொடுத்துட்டு போற ஆளுங்க நாங்க கிடையாது. உங்களா நின்று மக்களோட உங்களுடைய மகன்களா நாங்க இருந்து
பயணிச்சு இன்னும் 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் நாங்க இந்த ஊரால இருந்து தான் நாங்க பண்ணுவோம். அதனால நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு. நம்மளுடைய குழந்தைகளை மெருகேற்றலாம். நன்றி நன்றி. விஜய் சொன்ன மாதிரி நாங்க நிறைய சண்டை போடுவோம்னா இது பண்ணலாம், இது பண்ண வேண்டாம், இது பண்ணுவோம், இது வாங்கி கொடுப்போம், இல்ல இது வாங்கினா செலவாகும், இதை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா பேசுறது கம்மியா தான் இருக்கும். 10 தடவை ஃபோன் பண்ணா 2 தடவை எடுப்பாரு, அவ்வளோ பிஸியா இருப்பாரு. 2 தடவை எடுப்பாரு, திருப்பி அண்ணா நான் இந்த பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன்றவாரு. ஸோ ஆனா அந்த அந்த 10 தடவை அந்த 2 தடவை பேசுற 10 நிமிஷமும் அவ்வளோ விஷயம் பேசுவோம். இதை எப்படி கொண்டு போகலாம், இப்போ கூட இந்த இந்த அந்த இனாகிரேஷன் ரிப்பன் கட் பண்ண நேரத்தில் இதை டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் சொன்னேன். நன்றி. அடுத்ததாக ECO ஃப்ரீக் ஆர்கனைசேஷன் நிறுவனரான திரு வருண் ராஜ் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். செங்கல்பட்டி படி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ உங்கள் எல்லாருமே இங்கே சந்திச்சது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஏன் சொந்தங்கள்னு குறிப்பிட்றேன்னா, நான் சொன்ன விஜய் நைட்டு வரும்போதே ஆனால் நான் 12:30க்கு இன்னொரு கமிட்மெண்ட் இருக்குதுன்னா, ஆனால் இங்கே பண்ண விஷயம் ரொம்ப பிடிச்சதுனால கண்டிப்பாக வந்துட்டு போக சொல்லி காலையில் 4 மணிக்கே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஏற்காடுக்கு. வந்து வெளியே வெயிட் பண்ணி நீங்கள் எப்போ வரையும் சொல்லுங்கள் அப்போ வரோன்னு சொல்லி வெயிட் பண்ணி வந்தோம். ஸோ அவ்வளோ பிடிச்சி போய் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி வந்தோம். ஆனால் இப்போ நிஜமாக சொல்கிறேன், மனசே இல்லை. நான் சொன்ன நினச்சதெல்லாம் பூபதியானாவும் சித்திரா மாறி சொல்லிட்டாங்க. நிஜமாக சொல்கிறேன், சொந்தங்களாக மாறிட்டீங்க. நான் இங்கே ஒரு வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி நாங்களும் அவர் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மாதத்தில் எங்களால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கூட வந்து நான் நேரத்தை செலவழிக்கணும், உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இது விஜயன மூலியமாக ரொம்ப நன்றிண்ணா. அதே மாதிரி இந்த ஒற்றுமை இல்லைன்ற ஆரம்பித்த யூத் ஃபவுண்டேஷன் அப்புறம் காயத்ரி எல்லாருக்குமே என்னோட பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கல்வி என்பது ஒரு ஆயுதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆயுதத்தை மூலிமா ஒருத்தர் அவங்களோட வாழ்க்கையும் சரி அவங்க சுற்றிக்கிற சமுதாயம் சரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அந்த ஆயுதத்தை உருவாக்கும் இடமா இந்த ஒற்றுமையை செயல்படுத்தணுன்றது என்னோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள், பாராட்டுகள். அதே மாதிரி இங்கேருந்து விஓ ஆகணும் ஆசைப்பட்ட எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச நிறைய சப்போர்ட்ஸ் நான் பண்ணலாம் ஆசைப்பட்றேன். ஸோ கம்மிங் வீக்கில் நான் இதெல்லாம் சொன்னாங்க, நான் யோசித்து கரெக்டாக உங்களுக்கு என்ன செய்யணுமோ நினச்சி அது மனப்பூர்வமாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ண விஜய் அண்ணாக்கு நம்ம எல்லாத்து சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துடலாமா? ப்ளீஸ் முன்னாடி வாங்க. இந்த போட்டோவை அங்கே மாட்டணும், அதுதான் என்னோட ஆசை. ஸோ நான் யாரையும் இன்ஸ்பிரேஷன் சொல்ல போகிறது கிடையாது. விஜயோட இன்ஸ்பிரேஷனாக இந்த குழந்தைங்க எல்லாமே எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவரை மாதிரியே நீங்களும் வளர்ந்து படித்து மற்ற கிராமம் பக்கத்தில் கிராமத்தில் போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இல்லத்தை உருவாக்கி அவங்களோட வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு அங்கமாக நீங்கள் இருக்கணும் செயல்படணும்னு ஆசைப்பட்றேன். பண்ணுவீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. உங்க விஜய் உயிரென வரனா கரெக்டா? நம்ம சிஎம் விஜய நேரடியா இங்க கூட்டு வர முடியாது, ஆனா அவர் பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய நம்ம விஜய் இங்க இருக்கிறார். உங்க வீட்டு பிள்ளை அப்படிதானே? நம்ம வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை விஜய் அவர்கள் இந்த இடத்துல இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மைய புள்ளியே அவர் தான். விஜய் அவர்கள் முன்னுரையில சொன்னது போல 2 வருடத்திற்கு முன்பதாகத்தான் இந்த ஊருக்கு மீண்டுமாக ரெட்ரீட் இல்லத்திலிருந்து நாங்கள் வந்தோம். அதற்கு முன்னாடி இங்க ஆர்எட்லாம் இருந்தது. நிறைய பேர் இங்க இருந்து சோலா இல்லத்துலலாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஆனா இடையில கொஞ்சம் எங்களுக்கு ஆள் கம்மியா இருந்ததுனால இந்த ஊருக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருப்பியும் இந்த ஊருக்கு நம்ம போகலாம்
இளைஞர்களை நல்வழிப்படுத்தலாம், குழந்தைகளை நல்வழிப்படுத்தலாம் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே 2 சகோதரர்களை நாங்கள் அனுப்பி வைத்தோம். சென்ற வருடம் ஆரற்றி விழா ரெட்ரீட் இல்லத்தில் நடக்கும் பொழுதுதான் விஜய் அவர்களை சிறப்பு விருந்தினராக நாங்கள் அழைத்திருந்தோம். அந்த நேரத்தில் இளைஞர்களுக்கு அவர்கள் பேசுகிற பொழுதுதான் நானும் அவருக்கு ஒரு சின்ன ஹிண்டு தான் கொடுத்தேன். அது பெரிய ஹிண்டுலாம் இல்லை, ஒரு சின்ன ஹிண்டு தான் கொடுத்தேன். விஜய், குண்டூர் மட்டும் செய்கிறீங்க, ஏன் இன்னொரு வில்லேஜை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா குண்டூரில் என்னென்ன நடக்குது என்று எனக்கு நன்றாக தெரியும். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கும் நாங்கள் ரெட்ரீட் இல்லத்திலிருந்து சென்றிருக்கிறோம். அப்போ ஃபாதர் எந்த ஊர் எடுக்கலாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை செங்கலத்துப்பாடி எடுங்க, செங்கலத்துப்பாடி எடுங்க. 1 வருடம் எங்கள் சகோதரர்கள் அங்கே போயிருக்கிறாங்க, நானும் விசிட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஊர் மக்கள் நல்ல மக்கள், ஒற்றுமையாக இருக்கிறாங்க, ஒன்றாக செயல்படுறாங்க. நம்ம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க, ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி தான் இளைஞர்களை சந்திக்க வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவானது தான் இன்று இந்த இடத்திலே இந்த அளவுக்கு உங்களுடைய ஊர் வளர்ந்திருக்கிறது. நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து விஜய் அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அவர்களோடு உதவி செய்யக்கூடிய எல்லா நிறுவனத்தாருக்கும் நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பை கொடுத்துருக்கிறீங்க. அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தம்பி விஜய் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய அவை முன்னவர்கள் அனைவருக்கும் இந்த ஊருக்கு வந்து இந்த ஊருக்கு என்ன தேவை என்பதை இன்று நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். இந்த ஊர் இது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஊர், ஏற்காட்டிலே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஊர். எங்களுக்கும் நிறைய பேர் வருகின்ற பொழுது செங்கலத்துப்பாடியை பற்றி தான் பெருமையாக நாங்களும் பேசி இருக்கின்றோம். எல்லா மக்களிடத்திலும் நிச்சயமாக இவர்களோடு சேர்ந்து ரெட்ரீட் இல்லத்திலிருந்து இன்னும் பல நல்ல உதவிகளையும், குறிப்பாக இளையோர்கள் நன்றாக வளர வேண்டும், வாழ வேண்டும், குழந்தைகள் நன்றாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதில் எங்களுடைய பங்களிப்பும் நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் உறுதி செய்து கொள்கிறோம். ஏற்காட்டிலேயே ஒரு சிறந்த ஊராக செங்கலத்துப்பாடி வளர உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்று போல் என்றும் ஒற்றுமையாக இருந்து இந்த ஒற்றுமை இல்லத்தை நீங்கள் நல்முறையில் பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி. பாசமிகு தம்பி விஜய் அவர்களுக்கு இப்பொழுது ரெட்ரீட் இல்லத்தின் சார்பாக அருள் தந்தை தனராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஹலோ ஹலோ ஹாய். எஸ், இந்த நாளில் நம்ம நிறைய பேர் ஒன்றாக ஒரு குடும்ப விழாவாக நாம் இங்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். ஃபாதர் கூட நான் உள்ள வரும்போது எனக்கு முதல்ல பார்வைப்பட்டது அங்கே சமையல் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள வந்தா பந்தெல்லாம் பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ள பார்த்தோம்னா மக்கள் எல்லா பேருமே உட்காந்துக்கிறாங்க. இது என்னப்பா பெரிய ஒரு ஊர் திருவிழா போல இருக்கிற. கண்டிப்பாக நான் ஃபாதர் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஊர் திருவிழா போல இருக்கு, எல்லா பேருமே இருக்கிறாங்க. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்றாக இணைந்து இருப்பது பார்ப்பதற்கே மகிழ்ச்சி தருகிறது. சரிங்களா? இரண்டாவதாக நம்முடைய தேவதைகள் அழகாக ஆடினார்கள். நம்ம தானே அருமையான நளினத்தோடு, தெரியல எங்க கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல, பட் ஆனால் சூப்பரா இருந்தது. குழந்தைகளும் சரி, இன்னும் இளைஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு குரூப் வந்தாங்க. நம்ம தானே இளைஞர்கள், அதில் பார்த்தோன்னா வயசானவரும் இருக்கிறார். அவருக்குள்ளேயே நினைச்சிட்டார் நானும் இளைஞர் தான் அப்படின்ட்டு. மகிழ்ச்சியாக இருந்தது. மண்ணின் கலைகளை, நம்மளுடைய மண்ணின் கலை அது அழகாக நேர்த்தியாக ஒரு கோஆர்டினேஷனோட எல்லா பேருமே திறமையாக ஆடினீர்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த ஊர்ல நம்ம பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு நிலைகளிலே நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே குழந்தைகளுக்கு மட்டுமல்ல. குழந்தைகளை உருவாக்கினா கண்டிப்பாக அவர்கள் வருகின்ற காலங்களில், வளர்கின்ற காலங்களில் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள் என்ற ஒரு அந்த உயரிய எண்ணத்தோடு மட்டுமே இந்த படிப்பதாக இருக்கட்டும், அல்லது அவருடைய கல்வியிலே இன்னும் மேலும் வளர்வதாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு திறமைகளை வளர்ப்பதாக இருக்கட்டும், அனைத்துக்குமே
ஒரு தொடக்க புள்ளி நம்முடைய குழந்தைகள் தான். குழந்தைகள் வளர்கின்ற பொழுது கண்டிப்பாக இளைஞர்களும் அவர்களை பார்த்து வளர்வார்கள், குழந்தைகளும் பெரியவர்களை பார்த்து வளர்கிறார்கள். கண்டிப்பாக நம்முடைய இளையோர் பெருமக்கள் அவ்வளவு ஆர்வத்தோடு இந்த கிராமத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவருடைய உதவியோடு தொடர்ந்து இந்த ஒற்றுமையும் தொடர்ந்து இந்த ஒத்துழைப்பும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கும் கொடுக்கின்ற பொழுது இன்னும் நம்முடைய கிராமத்துல வளர்ச்சியானது வளர்ந்தோகும். ஒன்றுபட்டால் மூன்று வாழ்வு. ஆக நாம் அனைவருமே ஒன்றுபட்டிருக்கிறோம். தொடர்ந்து நான் மட்டும் வளர்ந்தால் பத்தாது, அவர் மட்டும் வளர்ந்தால் பத்தாது. நாம் கிராமத்தோடு ஒன்றிணைந்து அனைவரும் ஒன்றாக முயற்சியை வளர்ச்சியை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்வோம். அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி. நம்மளுடைய கிராமப்புற மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக இந்த ஒரு டியூஷன் சென்டரை எடுத்து கொடுத்து அவருடைய கல்வி நலன் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கும் சகோதரர் விஜய் அவர்களுக்கும், அதை இந்த கிராமத்தை தேர்ந்தெடுக்க கொடுக்க உதவிய ரெட்டிட்டில்ல அருத்தந்தை அவர்களுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும், மேலும் என் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் மேடம் அவர்களுக்கும் என்னுடைய மீண்டும் எனது மனதார வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலுமாக இந்த டியூஷன் சென்டரை சிறப்பாக எடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கிற இந்த கிராமப்புற இளைஞர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனதார நன்றிகள். நம்ம ஊர் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா மேலே வரணும். நான் இந்த அளவுக்கு இந்த ஸ்டேட்டஸ்ல நான் இப்போ இருக்கிறேன். நான் எனக்கு அடுத்த ஜெனரேஷன் என்னை விட நல்லா போகணுன்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் உண்மையாலுமே ரொம்ப கிரேட்டு. ஏன்னா நான் ஒரு 10th 12th படிச்சிருக்கிறேன். எனக்கு அடுத்த ஜெனரேஷன் என்னோட அதிகமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அதில் நம்ம சபையில் வீற்றிருக்கும் இந்த ஆண்டவர்கள் அவர்களை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக நம்ம உருவாக்கணும். அவங்களுக்கு நம்ம என்ன விதமான உதவிகள்லாம் செய்யணும்னு அவங்க மனசுல பட்டதை அவங்க சொல்லி இதெல்லாம் செய்யலாம்னு சொன்னாங்க. அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்குது. அதுக்காக இங்க இது ஒரு வைஃபை இல்லை, டவர் இல்லை, இருந்தாலுமே நம்ம வெளியில இருந்து நம்ம ஒரு அறிவு களஞ்சியத்தை நம்ம ஊர் மக்களுக்கு கொடுக்கலாம், நம்மளுடைய லைப்ரரி கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையாலுமே பாராட்டத்தக்கது. நம்மளுடைய கிராமப்புற குழந்தைகளுடைய அறிவு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஒரு 10 வருஷமா அந்த கிராமத்தில் வேலை செஞ்சுக்கிறேன். ஒரு சிலதெல்லாம் நம்ம நல்லா சொல்லி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அது கொஞ்சம் ரொம்ப அதிகம்தான். அவங்கள தூண்டி விட்டா போதும். ஆனால் இதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகும்போது இதே அளவுக்கு அவங்கள நம்ம தூண்டி விட்டுட்டே தான் இருக்குது. எப்படி ஒரு விளக்கை நம்ம தூண்டி விட்டா மட்டும்தான் அடுத்த லெவல்ல அது பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டே போகும். அது மாதிரி எங்களோட இது ஒரு 5th ஸ்டாண்டர்டோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களை நம்ம அரவணைச்சு கூட்டிட்டு போயிட்டு நமக்கு தெரிஞ்ச நாலேஜ், வெளியில இருக்கிற நாலேஜ் அவங்கள நம்ம பழகப்படுத்திட்டு இருக்கும் போது அதுல கட்டாயமா உங்க எண்ணப்படி பிள்ளைகள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா வருவாங்க. அது இல்லாம இந்த ஊருக்காரங்களும் இந்த ஒரு விசேஷத்துக்காக ஒற்றுமையா அனைவரும் ஒற்றுமையா இருந்து இவ்வளோ கூட்டமா இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தராங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இதை ஆரம்பிச்ச அந்த ஆண்டவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ. பிள்ளைங்களும் இதனுடைய நல்லா பயன்படுத்தும். கரெக்டா நம்ம வெளியில இருந்து வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய நாங்க முதல்ல இந்த ஊர் கட்டுப்பாடு பார்க்கும் போது இந்த அந்த பொது இடத்துலதான் செருப்பு போட்டு வரக்கூடாது, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எல்லாமே அறிமுகப்படுத்தின இடம் அந்த இடம். இன்னைக்கு அந்த இடம் ஒரு இடத்துல ஒரு பெரிய லெவல்ல வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஊர் பெரியவர்கள் தான். அந்த ஊர் பெரியவர்களுக்கு நம்மளுடைய குளோபல் டாக்டர் பூபதி அண்ணா அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக தர்மகத்தா குப்புராஜா, அடுத்ததாக ஊர் கவுண்டர் ஆர் நடராஜன் அண்ணா அவர்களை எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய பலம். அவர் சிரிச்சுக்கிட்டே இது பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன். அவரும் ஒரு இளைஞர் தான். ஊர் இளைஞர்கள்லாம் அவர் கூப்பிடுற அடமொழி என்ன, ப்ரோ 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 ப்ரோ. எங்களுடைய ப்ரோ அவர்களுக்கு ஒரு மரியாதை. அடுத்ததாக காரியக்காரர் எல் மோகன்குமார் அண்ணா, எப்ப வந்தாலுமே நாங்க பாத்துக்கிறோம் சொல்ல ஒரு நல்ல ஒரு ஊக்கம். ஸோ அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டலோட மரியாதை.
அடுத்ததாக பண பொருளாளர் கேஷியர் ஏ தங்கமணி அண்ணா அவர்களை ஊர் சார்பாகவும் NDSO சார்பாகவும் ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தெங்கலத்துப்பாடி எப்பவுமே வந்து அருளும் வேணும், ஆன்மீகமும் வேணும். ஸோ இங்க இருக்கக்கூடிய பூசாரி அவர்களை செல்வி பாலு, தீர்க்கதர்சி சிவா, தனவேல், பாலு, தங்கசாமி, குப்புசாமி அவர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வரிசையா வாங்க, அப்படியே வரிசையா வந்துருங்கன்னா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பூசாரி அவர்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயமானாலும் இந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம் முன்னேல உட்கார்ந்து இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதான்னு முடிவு பண்றது எல்லாமே இந்த பெரியவர்கள் தான். ஸோ அவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துறோம் நல்ல ஒரு கைதட்டலோட. படாரி கோவில் தர்மகத்தான பாலகிருஷ்ணன் அவர்களையும், அடுத்ததாக குண்டூர் கிராமத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு சாதிச்ச ஒரு பெண்மணி இங்க வந்திருக்காங்க. 4 கோல்டு மெடல் வந்து நம்ம தங்கப்பதக்கம் வாங்கி நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த அனுஷ்கா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக கிருஷ்ணகுமார் பூசாரி அவர்களையும் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் இந்த பொண்ணுக்கு. ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியாக்காக விளையாண்டு சிலம்பம் விளையாண்டு 4 கோல்டு மெடல் தங்க பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது நம்ம ஊருக்கும் நம்மளுடைய ஏற்காடுக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஃப்ளைட்ல போயிருக்கீங்களா? எப்போ? ஓ அங்கதான் போகணுமா? இந்த பேப்பர் நியூஸ் என்ன பெரிய வந்துட்டு. நன்றி. அடுத்து அண்ணா அவங்க கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, கிருஷ்ணகுமார் பாருங்க அண்ணா கைட்டு சொல்லுங்க. அதிகப்படியா வந்து வேலை பார்த்தது அந்த இளைஞர்களுக்கு நம்ம ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய கிராமத்துக்கு நாங்க போயிருக்கோம். இங்க மட்டும் இல்ல, திருவாரூர், தஞ்சாவூர், நிறைய மாவட்டங்கள் போகும்போது யாருனாலும் பிடிச்சிடலாம். அந்த இளைஞர்களை பிடிக்கிறது ரொம்ப பெரிய டஃப். முன்னாடி வந்து நிக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த கிராமத்துல இளைஞர்கள் எந்த வேலைனாலும் சின்ன சின்ன இப்ப கல்லு இருக்கட்டும் இறக்கணும்னா இறக்குவாங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க வருவாங்க. இந்த இல்லத்துல முழுக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க உழைப்புல கெட்டுனாலும் இந்த நாங்க எப்ப வந்தாலும் அதை கோஆர்டினேட் பண்ணி அதை வரவேற்று எங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்த ஒரு 10 இளைஞர்கள் வந்து முன்னின்று பண்ணாங்க. அவங்களுக்கு யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் சார்பா ஒரு சின்ன ஒரு ஆறுதல் பரிசா அவங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். முதலாவதாக வந்து இந்த முதல்ல என்னைய பார்த்து என் கிராமத்துக்கு கூப்பிட்ட 2 பேர் வந்து என்ன அப்படின்னா திரு பாரதி அவர்களை யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் நம்மளோட யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் கோஆர்டினேட்டர் பழனி அண்ணா அவர்கள் ஒரு சிறப்பு பரிசு கொடுத்து பாராட்டுமாறு அன்புடன் நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அவங்க இல்லைன்னா இந்த விஷயம் ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எப்ப வந்தாலும் அவங்கள பேசி கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு அவங்க தான் பண்ணாங்க. அடுத்ததாக கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொடுங்கப்பா. வருண் அடுத்ததாக திரு ரவிச்சந்திரன் அவர்கள். இவங்க எனக்கு ஒரு மாசம் அவங்க டயர்டா இருப்பாங்க உண்மையிலேயே பேசி. ராஜசேகர் அண்ணா அவர்கள் நல்ல கைதட்டல். எப்ப வந்தாலும் எங்களுக்கு சாப்பாடு
எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது அவங்க தான். இந்த 4 பேர் வந்து முன்னின்று அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு டீம் இருக்கு. அவங்க மட்டும் இது பண்ணல, இன்னும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. சோ அடுத்த சத்யராஜ் அவர்கள். சத்யராஜ் அந்த கிஃப்ட் அது எல்லோ கலர் அப்படி கொடுத்தாங்க. சத்யராஜ் அவர்கள். சக்திவேல் அவர்கள், திரு சக்திவேல். இவங்க எல்லாம் நம்மளுக்கு நிறைய விதத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேக் சைடுல இருந்து. நம்ம எலக்ட்ரிஷியன் நல்லா பண்ணி கொடுத்தாரு. எலக்ட்ரிஷியன் எல்லாமே அவங்க தான். கல்லில 2 பேர் நல்ல நல்ல கைதட்டல். நல்லா கைதட்டுங்க. சிவமூர்த்தி அவர்கள். சிவமூர்த்தி குட்டி அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க நம்மளுக்கு கூப்பிடுறப்பெல்லாம் தேவையான ஒர்க்கெல்லாம் ஃப்ரீயா செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். நல்ல கைதட்டல் கொடுங்க அவங்களுக்கு. நேற்றெல்லாம் அந்த காட்டுக்குள்ள போய் வாழை எடுக்கிறதுல இருந்து இந்த கிரிக்கெட் கேட்டுறது எல்லாமே இந்த பசங்க தான் பண்ணாங்க. அது மட்டும் நம்மளுக்கு இந்த இருக்கக்கூடிய செட்டு ஆடியோ எல்லாம் கொடுத்தது வந்து சத்யா ஆடியோஸ் மணிவண்ணன் அவர்களுக்கு இந்த இடத்துல சிறப்பு பண்ணணும். நல்லா கைதட்டுங்க. ரொம்ப நன்றி மணி. இளைஞர் குப்புசாமி. குப்புசாமி அண்ணா இளைஞர்கள் தயங்காம வந்த மணிக்கு எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மணி. அடுத்ததா இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு 3-4 பேர் அறிமுகப்படுத்தி. இந்த கிராமத்துல எப்படி இளைஞர்கள் ஒரு பெரிய பேக்ரவுண்டும், குண்டூர் கிராமத்துக்கு வந்தா நாங்க ஒரு 4 இளைஞர்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் அவங்களதான் கூப்பிடுவோம். அதுல முதல் ஆள் அப்படின்னா 4 இளைஞர்கள். ரொம்ப பேர் சில பேர் இருக்காங்க, இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. திரு ஜீவா அவர்கள், திரு ராஜாராம் அவர்கள், கரவலன் அவர்கள் அண்ட் லிங்கேஸ்வரன் அவர்கள் 4 பேரையும் முன்னே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குண்டூர் இளைஞர்கள் வாங்க வாங்க முன்னாடி வாங்க. ஏன்னா எப்ப எந்த பைக் இருந்தாலும் அவங்க தான், எங்க போனாலும் அவங்க தான் நம்ம கூப்பிட்டு போக வேண்டியிருக்கு. அந்த 4 பேர் எங்களோட பெரிய தூண்கள் அவங்க, அவங்களோட இந்த இளைஞர்கள். குண்டூர் கொடுக்கலாம். இந்த 4 பேருமே வந்து இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நான் பேர் விட்டுருக்கலாம். ஸோ பட் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அதனால அவங்க உங்க முன்ன ஒரு பெரிய கைதட்டல். அந்த கைதட்டல் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். ரொம்ப நன்றி. எப்பனாலும் வந்து நன்றி. ஒரு சிறிய அன்பளிப்பு. எங்களுக்கு ஒரு வழி காட்டியிருக்கீங்கன்னா அதை நல்ல வழியா பயன்படுத்துவோன்னு இந்த இடத்துல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கண்ணா. இன்னும் ஒருத்தர் வந்து இந்த ஒற்றுமை இல்லத்துக்காக அவ்வளவு சப்போர்ட் பண்ணார். அவர் பேர் அண்ணன் பேர் வந்து அழகேசன். இங்க இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் அவர் தான் ஃபுல்லா நம்மளுக்காக பார்த்து கொடுத்தாரு. இன்னைக்கு அவரோட நம்ம கூட இல்ல, ஆனா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். அவர் போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வீலரோட ஆக்சிடென்ட்ல அவர் நம்மளை விட்டு இயற்கை ஏதினா, அவருக்கு நம்ம எல்லாரோட சார்பாகவும் தெங்கலத்து பாடுசாவும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கிறேன். எல்லாரும் நின்று அவங்களுக்கு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். கலெக்டரா இருக்காங்க. அந்த 8 பேர்ல யார் வந்து சேலத்துக்கு வந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பா அந்த ஊருக்கு செஞ்சு கொடுக்கப்படும். இதுவே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டிஎஸ்பி, ஏற்காடு டிஎஸ்பி கூட வரும் நிறைய விஷயங்கள் இருந்தார். இதே 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். நம்ம எஸ்பி சிவகுமார்னு சொல்லிட்டு அவர் தான் இங்கே இருந்தார். அதனால இனி வரும் காலங்களில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம் தான், இன்னும் கொஞ்ச காலம் தான்.
விலகி இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இது என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே விலகி இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேலி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு, மேலி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு, அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே விலகி இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒத்தையரா காசுக்கு விற்க பார்க்கிற, நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அறிவ சேர்க்கிற. ஒத்தையில காசுக்கு விற்க பார்க்கிற, நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அடிமை சேர்க்கிற. ஏசி அருகில் குளிரில் நீயும் உறங்கி பார்க்கிற. ஏசி அருகில் குளிரில் நீயும் உறங்கி பார்க்கிற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. சூரியனின் முக்கிரத்தை ஒதுக்க செய்யாது, அது நோய்க்கெல்லாம் அணி பேரா அணுக விடாது. ஆனா பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு, பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. ஆனா இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே விலகி இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். தோம் தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் 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 தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் தோம். Hey! Hey! சுத்த காத்த விலக்கி கேட்கும் காலம் வருகுதான், ஆமா தண்ணி கூட திருட்டு போகும் வேடம் அருகுதான். சுத்த காட்ட விலக்கி கேட்கும் காலம் வருகுதான், ஆமா தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதான். தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா? தோண்ட தோண்ட தந்த கூட லேசா கிடைக்குமா? ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கேட்கும் தூரம் இல்லையா? ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கேட்கும் தூரம் இல்லையா? ஞாபகத்தில் தேனை சேர்த்து கரையாய் போச்சுது, நம்ம நாட்டு ஜன வாழ்க்கையெல்லாம் கனவா போச்சுது. மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிறேன். தம்பி, அதுல ஆமா, மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு, எதிர்கால தலைமுறையின் கேட்டை நிற்கிது. நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டை நிற்கிது. பாரு பாரு பாரு.
ஆனா நம்மளோட குடும்பத்துல இருந்து ஒரு அதிகாரி இருந்தா எப்படி இருக்கும்? சார் சொன்னாரு, ஐயா சொன்னாரு, எல்லாரையும் கூப்பிட்டாருன்னு சொன்னாரு. ஆனா நம்ம ஈஸியா ரீச் பண்ணிடலாம். நான் விஓ தான் சார், இதான் சார் சொல்லி கழிச்சு பண்ணுவாங்க. நம்ம ஒரு தேவைக்குமே விஓ போய் ரீச் பண்ணுறோம். நம்ம என்ஏஎஸ்ஓல ஒரு டியூஷன் சென்டர்ல கடலூர் மாவட்டத்தில் என்ஏஎஸ்ஓ பற்றி பேசுறப்ப கடலூர் மாவட்டத்தில் ஒரு டியூஷன் சென்டர் டீச்சர் அவங்க வந்து இந்த முக்கியமாக இந்த விஷயத்தை பதிவு பண்ணோம். விஜய் மறந்துட்டாங்க. அவங்க வந்து நான் பேச ஆரம்பித்தோம். ஒரு விஓ ஃப்ரம் 1 டியூஷன் சென்டர், ஒரு வில்லேஜ் கிடையாது, இந்த ஊரில் 3 டியூஷன் சென்டர் இருக்குன்னா 3 விஓன்னு சொல்லி நாங்கள் பேச ஆரம்பிச்சுட்டு ஜனவரி லாஸ்ட் விஓ ரிசல்ட்ல லாஸ்ட் குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வந்தப்ப எனக்கு உடனே ஜேபி சார் கால் பண்ணாரு. பிரவீன் தெரியுமா, நம்ம கடலூர் டியூஷன் சென்டர் டீச்சர், எனக்கு பேர் நினைவுல, டீச்சர் வந்து விஓ ஆகிட்டாங்க அப்படின்னாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து விஓ ஆகி இன்னும் டியூஷன் சென்டர், அதாவது அவங்க விஓ வேலையும் பார்க்குறாங்க, அதை அவங்களோட டியூஷன் சென்டர்ல ஈவினிங் டியூஷன் எடுக்கிறாங்க கடலூர் மாவட்டத்தில். ஸோ இதுதான் எங்களோட கனவு. அதாவது இதே மாதிரி இப்போ வந்து விஜய் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆந்திர பிரதேஷ் போயிருந்தார். அவர் வந்து
இங்கே மட்டும் இருக்க மாட்டாரு, எல்லா ஊரும் சுற்றி இருப்பார். லாஸ்ட்டாக ஆந்திரா போகிறப்ப ஒரு டியூஷன் சென்டர் திருப்பதியிலையும் குண்டூர்லையும் 2 டியூஷன் சென்டர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். ஒற்றுமை இல்லை மாதிரி எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து விஜய்கிட்ட பேசுகிறப்ப எங்கெங்க ஃபைன் பண்ணு விஜய், எங்கெங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப நிறையா சொல்லுவார். அவர் லிஸ்ட் கொடுத்துட்டே போவார். லிஸ்ட்டை படிக்கிறப்பே லிஸ்ட்டு படிக்கிற நமக்கே முடிச்சுவாங்க, அந்த அளவுக்கு சொல்லுவார். பட் இந்த வில்லேஜில் வந்து நான் ரொம்ப எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபேமிலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். அவர் சொன்ன உடனே ஒரு சின்ன எழுதுகோள் தான், பெருசாலாம் இல்லை, இது கொடுக்குறோம். ஸோ ரொம்ப நன்றி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த கிராமத்துக்கு மேலும் எல்லாரும் சேர்ந்து நல்லா செய்வோம். நன்றி. தொலைத்தொடர்பு பற்றி இப்போ அண்ணன் சொல்லியிருந்தாரு. இப்போ தான் நாங்கள் அந்த பக்கம் போய் அதை தான் பார்த்துட்டு வந்தோம். தம்பி டேனியல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இருக்கிற பிஎஸ்என்எல் டவர் பூரா மெயின்டைன் பண்ணுறது அவர் தான். நீங்கள் நம்ம போய் வந்து ஒரு லெட்டர் கொடுத்து தயார் பண்ணுறதெல்லாம் இல்லை. அவர் லெட்டர் கொடுத்து அவர் மூலயமா பண்ணோம்னா ஈஸியாக நம்மளுக்கு ஜியோவோ இல்லை பிஎஸ்என்எல்லோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனடியாக எல்லாரும் கையெழுத்து போட்டு விஜய் மூலயமா கொடுங்க. இதுவரைக்கும் அரசாங்கத்தினுடைய பொது மயான வசதி இதுவரைக்கும் இந்த கிராமத்தில் இல்லை. இதுக்காக வந்து நாங்கள் பல தடவை பல அரசியல்வாதிகளை பார்த்தோம், எங்கெங்கேயோ சென்றோம், எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காம கடைசியாக ஒரு 2.5 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி ஒரு வக்கீலை வச்சு தான் நாங்கள் போராடி ஹைகோர்ட்டில் போயிட்டு இப்போது ஆர்டர் ஆயிருக்கு. அதாவது சுடுகாடு வந்து உடனடியாக ஒதுக்கி கொடுக்கணும் இந்த கிராமத்துக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் கிராமத்தினுடைய சொந்த செலவில் தான் இது வரைக்கும் நாங்கள் வந்து செலவு பண்ணி தான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் முழுமையான வேலையும் முடியல் பாதியில், அதாவது ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவில் இருக்குதுன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அது சம்பந்தமாக அதிகாரிகளை வந்து நீங்கள் பேசி எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு தரணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த விஷயம் வந்து விஜய் சொல்லியிருந்தாப்புல. ஆனால் இது என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன பண்ணணும் அடுத்து? ஆர்டர் ஹைகோர்ட்டில் வாங்கிட்டீங்க, வாங்கியாச்சு. என்ன பண்ணணும்? கலெக்டர் பார்க்கணுமா இல்லை யார் மூலியமா நிற்கிது? அதாவது சார், இது கோர்ட்டில் கேஸ் ஆகி அதாவது நான் 20 நாளில் நமக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். சரி, அது தாசில்தார் மூலமாக போய் பேசும்போது அவங்க என்ன சொன்னாலும் எஸ்டேட் பக்கமாக இருக்கு, அது காலதாமம் பண்ணிட்டு எனக்கு ஆஃபீஸ்காரங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ முதல் நாள் வந்து ஆர்டிஓ வந்து பார்த்துட்டு போனாரு, இடத்த மட்டும் பார்த்துட்டு ஊருக்கு வரல, பார்த்துட்டு போயிட்டாரு. ஆனால் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு இவங்க ஆஃபீஸ் லெவலில் ஃபைல் மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. விஜய், இது யார் மூலியமா நடக்க வேண்டியது இருக்கு? கலெக்டரா? தாசில்தார் வந்து பண்ணி கொடுக்கணும். தாசில்தார் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த எலெக்ஷனை காரணம் காட்டி வந்து அவங்க தள்ளி போட்டுட்டே இருக்கிறாங்க. தாசில்தாரை புஷ் பண்ணி இங்கே பண்ண வைக்கிறது நம்ம வேலையா? ஐயா, அதாவது வந்துங்கய்யா, அது வந்து நாங்கள் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை வந்து ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சிட்டோம். நாங்கள் ஒத்துமையாக இருந்து புறக்கணித்தோம். அதனுடைய அவங்க வந்து அதில் எதுவுமே கண்டுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த சட்டமன்ற தேர்தலும் நாங்கள் புறக்கணிக்கணும் இந்த மாதிரி ஒரு குடியில் போட்டு இங்கே உட்காரும் போது தான் தாசில்தார் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தாருங்க. வந்துட்டு நாங்கள் என்ன கேட்டோம்னா, நீங்கள் வந்து இதுக்கு ஒரு உத்தரவாதமாக ஒரு எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 98.9% வந்து இங்கே வாக்களிச்சுங்க இந்த முறை. அதாவது வந்துட்டு அவங்க எங்களுடைய நம்பிக்கை அவங்க காப்பாற்றணும், 1 மாத காலத்துக்குள்ளே நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துறோன்னு சொல்லி அவங்க வந்து அந்த லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போது வேலை போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஆர்டிஓ வந்து பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் ஆழமாக அதை பார்க்கல. அது வந்து விசாரிச்சதானே தெரியும். இன்னும் ஒரு 10 நாள் பாருங்க. இல்லைன்னா பிரகாஷ் மூலியமா வச்சு ஒரு 10 லாயர், ஆர்டிஓ, கலெக்டர் இவங்கள்டெல்லாம் கொடுத்து நேரடியாக நாமளே வந்து ஒரு 50 பேர் வந்து மனு கொடுத்து சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சு விட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கணும்.